அப்புறங்க 3வது பகுதிக்கு வந்தாச்சு எப்படியோ. ம். முதல் 2 பகுதியில ஃபர்ஸ்ட் பகுதியில கொஞ்சம் திணறி இருப்போம். 2வது பகுதியில பெட்டர் ஆயிட்டோம். மொட்டையோட மத்திய வச்சு தேய் தேய்ன்னு தேய்ச்சிருப்போம். மொட்டைய பதற அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதானுங்க. ம். இப்ப சரி ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமாங்க? ம். ஹலோ நாய் காய்ஸ் வெல்கம் பேக் அக்னெட் கேமிங். இன்னைக்கு பத்தி பார்க்குறோம்னா ரீமதர் தி டார்மெண்டட் டோர்மெண்டட். ஃபாதர். அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி நம்ம இன்னைக்கு அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். இன்னைக்கு பகுதி 3. ஆக்சுவலி அந்த பிரச்சனை ஒண்ணும் போல கைஸ். எப்படி சொல்றது? இந்த லேப்டாப் வேற ரெடி பண்ற சர்வீஸ் குடுக்கணும். கலவனே முடிச்சாச்சு தானே. ஆனா ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, ட்ராப் அது. ட்ராப்பா? நம்ம அப்படியே தப்பிக்கிறோம் அதான். ஓ ட்ராப் வச்சு தப்பிக்கிறோம். ஆமா. ஓகே கைஸ் அந்த நன்னு இருப்பா அவகிட்ட மாட்டியிருப்போம் இருங்க. மாட்டலையா? அப்ப துரத்திட்டு இருக்கான் அவங்கள. ஹைட் யுவர்செல்ஃப் ஃப்ரம் த ரெட் டன். அவகிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் தப்பிக்கணும் நம்ம. அவன் வரவே இல்லையே. அதானே. இருங்க கைஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ம். அவன் அந்த கிழமையை துரத்த மாட்டான் நம்மள. தெரியல, அவனே பயந்துட்டா ஓடிட்டான். பயந்தாங்குழி. நான் ரெட் டன் எங்கன்னு போய் தேடுறது? ரெட்னு தேடக்கூடாது. போலாம். தூக்கி போட்டு பாருங்க வரானான்னு பார்க்கலாம். அப்படிங்கிறீங்களா? ஆமா, அப்ப இந்த ஒளிர இடத்துக்குள்ள போய்க்கலாம். ஓகே கைஸ் பிசி கத ஆரம்பிச்சிருச்சு. ம். எங்க ஆனா அது போயிடுச்சுன்னா அப்புறம் தெரியலையா? அப்புறம் போட்டு பாருயா. தூக்கி போட முடியலையா? இது டைவர்ஷன் ஐட்டம். இருங்க. அப்படியே நம்ம பாட்டு முடிக்கும்போது மாத்துல நம்மள தொரத்துச்சு. ஆ. இப்பதான் தெரியும். எங்க அந்த பொம்மை கொண்டு போய் அங்க வச்சிட்டேனே. பரவாயில்லையா? எங்க இருக்கான்னு தெரியும். எங்க பொம்மை அழுகுற சவுண்டு வருவான்னு நினைக்கிறேன். எங்க இப்ப வரட்டும். ஆ, விடு. வந்துட்டாரா? எங்க தெரியலையே. ரெட் அண்ணே இருக்கியா இல்லையா? உனக்கு நம்பிதான் ட்ராப் போட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சாதான் அடுத்த அப்ஜெக்டிவே வரும். ம். நீங்க வரமான் அது சவுண்டு கிடைச்சு. சவுண்டு கிடைச்சியா? அப்படி ஆ அப்ப பாரு. வந்துட்டு பொம்மை எடுத்துட்டா. அப்படியா? பொம்மை போயிருச்சு பாருங்க. பொம்மை போயிருச்சு. ஆமா ஆமா. ஆஹா. இப்போ முடிஞ்சா இல்லையா? ஹைட் யுவர்செல்ஃப் நம்ம தான் ஒளிஞ்சிட்டோமே எங்க அதான் பக்கத்துல. அதான். எனக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு அவ திரும்பி பார்த்து நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரிங்க, பார்க்கலாம். சரி போயிடும் வெளிய. வெயிட் பண்ணியா? ஆமாங்க. சரி போம். ஓ 1/2 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்கத மாத்தி வச்சு. ஓகே. போன பாட்டுல நம்ம 1 மணி நேரம் பண்ணியிருப்போம். கொழட்ட நம்ம எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாம தெரியல. இருங்க இப்ப நமக்கு மிஷின் என்ன இருக்கு? இப்ப என்ன பண்ணும்? ரெட் லைன் கிட்ட ஒளிஞ்சா தான் அடுத்து வருமா? சரி, ஆமாய்யா, மட்டும் தப்பிக்கணும். ஆனா எப்படி தப்பிக்கணும் தப்பிக்க? அவங்கிட்ட மாட்டினா தானே தப்பிக்கிறதுக்கு. எங்க போய் ஒளிங்க. இருங்க. என்னய்யா பாக்குற? ஏதாச்சும் பொருள் டைவர்ஷன் ஐட்டம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்னமோ திடீர்னு இந்த வீட்ல யாருமே இல்லாத மாதிரியே தோணுது. எனக்கு அப்படிதான் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. அதான். டிஃபன் ஐட்டம் ஒருவேளை இருக்கு. அந்த கிழவன் பொண்ணா அப்படி தோணுதோ? நீங்க அப்ப கிளம்ப வரவே மாட்டானா? அவ்வளவுதான், அவனே கதறிட்டான் அந்த இவ்வளோ பார்த்துட்டு. இங்க ஒரு ஆயுதம் இருக்கு. ஐயோ, ஏதாச்சும் ஒண்ணு டப்புன்னு எடுத்துட்டு கிளம்புங்க. இதே எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுய்யா. மாத்து வருது. வந்துட்டாலும் போலாங்க. போலாம் சரிங்க. எங்க போறது? வாங்க இது கயிறு நம்மளுக்கு தேவைப்படாது. ஏங்க ஒருத்தர் ஓடுறாங்க. ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஒருத்தர் ஓடுனாங்க மேல. ஃபாலோ பண்ணுங்க. லைட் போட்டு பயப்பட வேணாம். ம். ஃபாலோ இங்க வெளிய பண்ணுங்க. வந்து பார்த்தா இங்க ஒருத்தர் ஓடுனான். முன்னாடி ஓடுறான். யாருங்க அது? ஏதோ குழந்தை. ஓடு ஓடு. எங்க? அட்டிக்கா? ஆமா. ஆஹா. அட்டிக்கு எங்க இருக்கு? பின்ன ரீச் தி லாஃப்ட். சரி போ சொல்றாங்க. அடிச்சிட்டு தான் போணுமா? ஆமா, ஓகே போங்க போலாம். போங்க. ரெட்னு வருவான்னு தெரியலையே. தெரியல, பாத்துக்கலாம். அவ கிடக்குறா. வந்தா வேலையாடுனாங்க. பாட்டு கேக்குதுங்க பாட்டு. திரும்பி. ஆஹா, செகண்ட் ரவுண்டா? சவுண்டு. ஆஹா. இரு நான் சேவ் பண்ணிட்டு வரேன். அப்படியே ஆடிட்டு இரு. ஆமா. ஓடு. சேவ். ஏன்டா அந்த மொட்டையோட மத்திக்கே பயப்படல. ரெட் அண்ணு. உனக்கு பயப்படுன்னு நினைக்கிறியா? சரி, மொட்டைக்கு தான் பயந்துன்னு. இல்லங்க. பயப்படல. போ. எங்க அவள ஆள காணோம். எங்க எங்க போனா? சுத்தி இருந்தாளேங்க. ஜெனிஃபரு போய் பாரு. இங்க என்னடி நடக்குது?
அம்மா என்னம்மா நடக்குது சொல்லு. லெட்டர் இருக்கியா? இதென்ன என்னது? ஃபோட்டோ? அதாவது Tuesday இவங்கலாம் வந்து morning ரெட் ஹேண்ட்ஸ் ஆமா. சிகப்பு நன்கள். விதவைகள்ங்கிறாங்க. கல்டிவேஷன் ஒர்க்கர்ஸ் 1970 ஓடது. என்ன திருப்பி வரலையா? ஓ! கீழ வச்சுட்டனா? ஆமா. என்னாச்சு? திரும்ப பாட்டு ஓடுது. இத எடுக்க முடியாதா? என்னய்யா டெய்லி ஆஹா! கிளியரு. என்னாச்சு? தெர்ல. இருட்டா இருக்குங்க. அது ஆனா இல்லையா? ஆ. இந்த இடத்துல பார்க்கவே இல்லையே! என்ன ஆடுது? இரு. அங்க தாங்க போணும். பாரு. திருப்பி பாரு. திரும்ப இருக்குது. இந்த சைடு ஆ என்ன இருக்கு? ஓ! ஆஹா! இந்த அதாவது அந்த நெருப்பு நடந்தப்போ, அதாவது இந்த ஃபீல்ட்ல ஃபீல்ட்ல இருந்து நெருப்பு நடந்தப்போ, யாரோ ஒருத்தவங்க ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் உயிரோட தப்பிச்சிருக்காங்களாமா. அது வந்து அவ தான். எனக்கு அவள தெரியும். அவ வந்து அவ செலஸ்டியா வந்து ஃபாலோ பண்ணாங்களாமா. ம். அவ வந்து சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கதவு பக்கத்துல வந்து வந்திருந்தாளாமா. திரும்பி வந்தாளாமா. அதாவது சரி. ரிச்சர்ட் என்ன நினைக்கிறான்னா, அந்த புனிதமான சைன் இருந்ததுன்னா, அது வந்து இவனோட குழந்தைய திரும்பி இது பண்றதுக்காக இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறான். ஆனா அது ஆமா. எல்லாமே வேஸ்ட்டு. அவ வந்து எங்களோட குழந்தை. அவளோட அன்பு வந்து யாரு ஜேன் போட்டிருக்கு. அதான் ஜேக்கு மேல இருக்கிற அன்பு வந்து எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் கொன்றும் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெனிஃபருங்க. அப்படியா? ஓகே. ஜெனிஃபர் தான் நினைக்கிறேன். அந்த நன். அந்த விதவை. அவ ஆ. வந்து இங்க ஃபீல்ட்ல வேலை செய்ற ஒருத்தியோட வேலை செஞ்சுட்டு இருக்கா. வேலை செய்றவ தான். ஓகே. அவ வந்து ஆஸ்மனோட பொண்ணு. பொண்ணு. அவ வந்து இந்த கண்ட்ரோல் இந்த இந்த மாத்த வந்து கட்டுப்பாட்டுல வந்து கச்சிதமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடலாமா. இப்ப வந்து அவளும் அந்த மாத்தோட ஒரு பகுதியா மாறிட்டா. நான் எனக்கு அவள தெரிஞ்சு எரிச்சேன். ஒரு புகை மூட்டுனேன். ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் புரோட்டோடைப் ஃபினான்ஷியலுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறேன் எல்லாத்துக்காகவும். அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க முடிஞ்சோம். அவளுக்காக எல்லாமே பண்ணோம். அது ம். மட்டும் இல்லாம ஆனா இப்ப ரிச்சர்ட் மேல வந்து இத பண்ணியிருக்காளாமா. ம். அவள வந்து வீட்ல லாக் பண்ணிட்டாங்களாமா. அதாவது ஸ்மால் பெட்ரூம்ல வந்து செலஸ்டியோட லாக் பண்ணிட்டாங்களாமா. என்னடா இதனால இது? எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். நான் நான் வந்து வந்து முன்னாடியே இத ரிச்சர்ட தடுத்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ம். யான்மேன் அ ஆ வேணுமென் எப்ப முடியுமோ அப்பதான் தடுத்துருக்கணும். இப்ப எல்லாமே நிலைமையில கைவிட்டு போயிருச்சு. இப்ப ஏதாச்சும் நான் பண்ணியாகணும். ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணியாகணும். அப்புறம் அவளுக்காக நான் பண்ணியாகணும். இது இந்த செக்ஷன்ஸ்ல வந்து எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணியாகணும். நான் மறக்கறதுக்குள்ள, ரொம்ப அதாவது லேட் ஆகறதுக்குள்ள, கொரஸ்டின் வந்து இன்னும் அவங்கள வந்து பிளைண்ட் பண்ண முடியும். அத வந்து அவங்க கொல்ல முடியும்னு போட்டுருங்க. கில்டு யாருன்னு தெரியல. பாதியிலே அதாவது இந்த நின்றுச்சு, 12 பாதியிலே பேர்ல நின்றுச்சு. சர்வே ஆயிட்டாங்க. சர்வேயோட தான் தொரத்திட்டு இருக்கா அப்ப நம்மள. ஆ அவ மாத்து ஃபுல்லா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டாளாமாங்க. கீழ பாரு. ஓ! கொடை. ஓ! அந்த அட்டிக் பண்ணலங்க. வச்சிருக்கலாம்ல கொடரைய வச்சு. ஆமா. இப்ப குடுத்த ஓல்ட் நம்பரா யாராச்சும் இருக்கான்னு பாரு. ஹேண்டில் வேணுமா அதுக்கு? எடுத்துக்கலாங்க. இல்ல. புரோக்கா நம்பலாங்க. ரிட்டர்ன் உடைஞ்சிருக்கு. ஹேண்டில் பிலாங்கிங். இல்ல. இது இருக்கு யூஸ் பண்ணலாம். எங்க போணும்? இப்ப அந்த போய் மேல இழுத்துடணும். மெதுவா போவோம். இருந்தாலும் பாத்துக்கலாங்க. அது மொட்டைக்கே மத்தி சரவணக்கே பயப்படல. இவளுக்கு பயந்துட்டு இருக்க முடியுமா? என்னது? இப்போதைக்கு யாரும் வரல காய்ஸ். நாளா அதான் போகுது. எங்க போணும் அட்டிக்கு எங்க வாய இருக்கு? வைக்காதயா, வாய அட்டிக்கு எங்க வைக்காத. இருக்கு? அட்டிக்காத வேலை இருந்துச்சு. இல்ல மெயின்க்கு போங்க. ஆ. இதுக்கு மேல போற ஸ்டெப்ஸா? இல்ல. இப்ப இங்க மேல தான் இருக்கு. மேல இது இருக்குயா. புடிச்சிருக்கு. ஆ. அமுத்து. ஐயோ! இது வேற ஆனா அது உடைஞ்சிருக்கலங்க. யூஸ் பண்ணும். ஆ. புரோக்கன்னு வந்துச்சு. அதான் யோசிச்சேன். சரி இல்ல பாக்கலாம். அந்த இதுதான் இருக்கு. யூஸ் பண்ண முடியும். வேலை செய்யாதுன்னு போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதான் புரோக்கன். ம். அவ்வளதான். எங்க அது பின்னாடி ஏதாவது ரூம் இருக்கா என்ன? அது அப்புறமேல் சரி பாத்துட்டு வந்துடுறேன். அன்லாக் பண்ணியாச்சு இப்ப பண்ண முடியாதுங்க. இது மேல போயிரலாமா? போங்க. ஏறு, ஏறு, ஏறு. அந்த குழந்தை மேல தான் இருக்கா. ஆஹா! மேல என்னது? என்ன இருக்கு? இவதான் ஜெனிஃபர் தான் செத்து கிடக்கிறது. மேல என்னடா இத்தன பேர் இருக்கீங்க? போலாங்க. கீழேவா? இல்ல. கீழ இல்ல. போலாம். இருங்க பாத்துட்டு போலாங்க என்னென்ன இருக்குன்ட்டு. எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு பாக்கணும். நல்லா இருக்கு. ஏம்மா ட்ரெஸ் போட்டு யாராச்சும் வர மாட்ட? இருக்கீங்களா? யாராச்சும் யாராச்சும் இருக்கீங்களா? ம். எல்லாரும் இதே தான சொல்றீங்க. இதே டயலாக்க. இங்க ட்ரெஸ் எடுத்து விட்டு அங்க ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. என்னடா டேய்? ஆஹா! என்ன இப்படி குறைச்சிட்டீங்க? சரி போலாம். நீங்க ஓடலாங்க. ஆமா வேஸ்ட் பண்ண வேணாம். சுத்திக்கலாம். தப்பிக்கலாம் தான் இருக்கு. என்னங்க இப்படி இருக்கு? இது வேற ஒளியிற மாரியே தெரியுதே. சரி. எனக்கு தெரிஞ்சு இதுல தான் ஒருத்தி உண்மையா வந்து தொரத்துவான்னு நெனைக்கிறேன். உன் கதை. கதை வந்துச்சு. என்னது? சடங்கு நடந்திருக்கா என்ன இங்க ஏதாச்சும்? மேக்கப் மாரி தெரியுது. என்னது? என்ன எழுதியிருக்கு? ஏதோ எழுதியிருக்கு. பாக்கல. என்ன சவுண்டு? மியூசிக் பாட்டு திரும்பி. ஆஹா! வைஃப் பாடுவாள. குழந்தையா? என்னது அது?
பிளட் ரத்தம். இப்ப எனக்கு ஏதோ ரிசர்ச் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ சடங்கு நடந்திருக்குங்க. சடங்கு இல்லையா? விளக்கெல்லாம் பத்த வச்சு இங்க பாருங்க. இருக்கலாம். பாத்து பாத்து. என்னது? புது வீடு, புது டீலு, புது வாழ்க்கை. வாழ்க்கை. திருப்பு. 1965 எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்க ஹரியானா, அதுக்கப்புறம் செலஸ்டியாங்கிற பேரு. அதாவது ஜெனிஃபர். அவங்க நானும் ஜெனிஃபர். ஃபெல்டனோட அதாவது பொண்டாட்டியோ அப்புறம் அடாப்ட் பண்ண பொண்ணும். ம். புட் இட் டவுன். புட் டவுன். இது பண்ணிருக்காங்க, புட் அடிச்சிருக்கா. டவுன். ஷேர். ஆஹா. வந்துட்டா. இவன் ஜென்னிஃபரா யாருன்னு தெரியலங்க இது. தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் ஜென்னிஃபர்னு நினைக்கிறேன். இப்ப பார்க்கலாம். பக்கத்துல தான் இருக்கிற. இது கூட கேட்கலையா? ஹலோ மேடம், திரும்பி பாக்குறீங்களா? சுட்ட சுட்ட பாஸ்ட் வந்திருக்கு. இல்லையே. ஆறு அவ்வளவு சீக்கிரம் போயிட்டா? நம்மளோட ஃபாஸ்ட் ஆக்குறா? ரெடி அதான் பயந்துட்டு இருக்க முடியுமா? சரி போனாங்க. தொட்டன மாதிரி இருந்துச்சு. தகுந்த மாதிரி இருந்துச்சதோ. சரி போலாம் போங்க. ஓ, வெளிச்சம். ஏங்க இந்த என்னங்க கலர்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு. போலாங்க. பொறுமையா போங்க. ம். இங்க வரா. ஓடு ஓடு. கீழே போயிடலாமா? ஆமா கீழே போகணும். என்னடி புதுசு புதுசா வரீங்க? ஃபர்ஸ்ட் அந்த சொட்டை வந்தான், நீ வேற. ஓ கட்சின்னு. கட்சினா பரவாயில்ல பிரச்சனை இல்லை. இங்கதான் மாட்டிப்போ கன்ஃபார்ம். அதான். யாரு இது? யாரு மூஞ்சி கட்டு? அவன் ரெட் கண்ணு. இவன் யாரு? ஜெனிஃபரா? ஆஹா செத்துட்டுமா? இல்ல சும்மா 4 சீக்கிரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னானா எப்படி இந்த சாக்காயிருவான்? ஏங்க இப்ப 3 பேர் இருக்காங்க இந்த வீட்ல. ரெட் கண்ணு, ஜெனிஃபரா. இவ தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெனிஃபரா யாருன்னு தெரியல. பொண்டாட்டியா? பார்க்கலாம். என்னது ஓடுது? நியூஸ் போடுது? ஏய் சப்டைட்டில்ஸ் போடுங்கடா டேய். போடாம பேசுறது வேஸ்ட். இந்த கவுன்சிலர் வந்து இந்த மேயர் வந்து இந்த விக்டமோட இதெல்லாம் சொல்றாங்க. பொறுப்புள்ள அந்த அத்தாரிட்டிஸ்ல வந்து என்ன நடந்துக்குன்னு அதான் வெளிச்சத்து கொண்டு வராங்களாமா. ம். அவங்க இப்ப ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதாவது போன் லைன்ல வந்து என்ன ரிப்பேர் ஆயிருக்கு வந்து அட்டாக் ஆயிருக்காராமா. அப்புறம் சர்வேன்ஸ் வந்து ஒரு பொண்ணு வந்து சூட்டோட ஒரு இன்னசென்ட்டான பாக்க அப்பாயமா இருக்கிற ஒரு பையனோட ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கு. நம்மளதான் சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா. அதுக்கப்புறம் அந்த மேன் இது பண்ணி 40ல இருந்து 40 இதா இருக்குமாமா. அவனை தேடப்படுறாங்களாமா. ம். சரி பார்க்கலாம். தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வந்து வேனை திருடி அதுக்கப்புறம் தெரியாத டெஸ்டினேஷன் போயிட்டு தெரியாத இடத்துக்கு போயிருக்கானாமா. மேல வந்து இது அன்கான்ஷியஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் அந்த ஏரியா வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க அந்த உமனுக்காக. அது இல்லாம அந்த மேன் வந்து இப்போ ஆபத்துல இல்ல. ஆனா நிறைய அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நம்மளாது. ஆமா. இப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியே இருக்கால. நான் தான். நீ யாரு? சொல்றது மடிப்பேன் நினைக்கிறேன். ஆனா என்னோட பொருள் தொடக்கூடாது. நீ என்னோட பொருட்கள் என்னோட மட்டும்தான், உன்னோட. அந்த லாஃப்ட்ல அந்த போட்டோ வந்துறாங்க. அந்த டோருக்கு என்னாச்சு? ரிச்சர்ட் தான் வந்து இதை மறைச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த கதவு ரொம்ப நேரம் இருக்காது. கதவு சொல்லாதீங்க. இப்போ ஒரு செவரும் இல்ல. அந்த நெருப்பு பக்கத்துல ஒரு செவரும் இல்ல அப்படிங்கிறான். ஃபயர் பிளேஸா? நெருப்பு ஃபயர் பிளேஸா? எங்க இருக்கு? ஆமா, நீ அங்க போனீங்கன்னா உனக்கு தேவையான நாங்க கிடைக்கும் அப்படிங்கிறான். இங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவ கெட்டவெல்லாம் இல்ல. எங்க இருக்கீங்க? திருப்பி ஃபயர் பிளேஸ் எங்க இருக்க? என்னதுங்க வெளிய கூடாதுங்க. இங்க இருக்காங்க. இருங்க பாத்து வருமா? ஹலோ, என் மூஞ்சி காமி. அது காட்டு. எடு. ஓடிடலாங்க. பைக்கு மேரிசா இருக்கு. போன வந்து பேட்டரிஸ் எடுத்துட்டு ஓடுறா. பிடிச்சா இதங்க இவ உதவி பண்ணிட்டு அமுத்துனே. அமுத்துனேங்க. ஒருவேளை இது எங்க வந்து இல்லையே. ஓ, சேவ் ஆயிடுச்சு. வா, ஆட்டோ சேவ். இப்ப எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். என்னங்க இருங்க, லைட் கொடுக்கலாம். இருங்க இவ துரத்துறா. லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கது வெய்ய இங்க மூஞ்சி பார்க்க முடியுமா? என்ன டக்குனு டிவி ஆஃப் பண்ணி ரிமோட் எடுத்துக்கிறேன். எடு. ஆஹா
கிடைக்க எங்க எடுக்க மாட்டேங்குது. மாட்டேங்கிறாங்க. ஆஹா! ஆ, வந்துருச்சு. ஆ. ஆ. ஓ! எடுத்தா ஓகே. தான் பைத்தியமாவா? அவன் எடுத்துக்க வந்தா பைத்தியமாவா? ஓ! டிவி பார்க்க முடியல. ஆமா. எங்க ஒளி வருதா என்ன? வெளிய ஓடணுங்க. எந்த டோர் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியலையே. ஓடி, ஓடி. ஆ, ஓ! இந்த இடம். கீழ. ஆமா. ஓ! ரெட் நன் இருக்காங்கயா. ரெட் ஹேண்ட் இருக்காளா? ஆமா சைடுல இருக்கா. ஓடு, ஓடு தப்பு, தப்பு. எவன் இருந்தாலும் பரவால்ல. நான் டேய் போய் சைடுல ஒளி இருக்கு. ஆ, தப்பிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன். வா! சரியான ஏன்டா ட்விஸ்ட்யா. ஒரு வீட்ல எத்தன பைத்தியங்கள் இது யாரு? ரெட் நன். ரெட் ஹேண்ட் இல்ல. ஆமாயா, கத்தி வச்சிருக்கா பாரு. ஆமா ரெட் ஹேண்ட். ஆஹா. ரெட் ஹேண்ட். உன்ன மாரி எத்தன பேத்த பார்த்திருக்கோம். ம். டார்க் சாக்லேட் தெரியுமா? அதெல்லாம் நிக்க கூட முடியாது. உன்னோட சட்டை கிழிஞ்சிருக்கு அவளுக்கு. அவளே பார்த்துட்டோம். உன்னையெல்லாம் என்ன வெறும் ஜப்பி பீஸு. அவன் நிக்க கூட முடியாது அங்கெல்லாம் போனீன்னா. அது மட்டும் இல்லாம கைஸ் டார்க் சாக்லேட் கூடிய சீக்கிரத்துல பண்ணுவோம் விரைவில். அது கொஞ்சம் சூழ்நிலைகளால் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் கூடிய சீக்கிரத்துல பண்ணுவோம். என்னாச்சு? இப்ப என்ன மிஷன் இருக்கு நம்மளுக்கு? தப்பிச்சு கடைசி வரைக்கும் இந்த ஹைட் இருக்கு பாருங்க. அப்படியா? எக்ஸாமினர் சஸ்பீசியஸ் ஃபயர்பிளேஸ். இது எங்க இந்த பேட்டரிஸ் அந்த கிளாக்குக்கு? எது? பேட்டரிஸ் எதுக்கு? ஓ! அந்த வாஷிங் ரூம்ங்க. வாஷிங் ரூம் அங்க போனோம் தெரியுமா? டேப் அமுத்துங்க. டேப் எதுங்க? ஆ இதோ இங்க இருக்கு பாருங்க. ஸ்டேஸ் ஆயி அந்த பேட்டரி கேட்டுச்சுங்க. இங்க என்ன வழி தெரியுமா? அந்த வாஷ்ரூம் ஏங்க இந்த அண்டர் கிரவுண்ட் இருந்துச்சுங்க வாஷ்ரூமு. அண்டர் கிரவுண்ட் போணுமா? ஆமா இந்த ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோர் கீழ போணும். போலாம் இருங்க. அந்த லாண்ட்ரி ரூமு. ஓடிடலாமா என்ன? வேண்டாம், வேண்டாம். போடாதயா? ஹெல்த் கொஞ்சம் போட மாரி இருக்கு. ஆமா ஒரு அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஆமா போயிருக்கு. ஹெல்த் வேற ஏத்தணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். சரி வெளிய போயிட்டு ஓடியே போலாமாங்க என்ன? அப்படின்ற வேண்டாம், வேண்டாம் சும்மா இரு. இருக்கிற நிலைமைக்கு ஓடுனா அவ்வளோதான். இந்த மாத்து இங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இது. மாத் ஹீலிங் பண்ற பிளேஸ்னாங்க. நீங்க எவ்வளவு இருக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட்? இந்த 3 இருக்கு. ஓகே. கயிறு வேணுமா என்ன? என்னது? அமுத்து, அமுத்து. ஓ! அது வழியா மாத்து வரும் போலயா? ஆமாங்க. நான் எதுக்குன்னு சும்மா நான் இது பண்ணி போறேன்னு நினைச்சேன். இதோ கீழ இல்ல ஒருவேளை பக்கத்துல இருக்கிறா அப்படி வருதா என்ன? அப்படி இல்லையா? கவுச் பண்ணி போயிருக்கலாமா? எங்க இருக்கோம்? பாத்து போ. என்னடா? ஓ! இங்க கீழ பக்கம் தான் கீழ இருக்கு. வந்துட்டோம். இருங்க இருங்க. பக்கம் தான் இருக்கு. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓடில சேவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் போய். வெயிட் பண்ணியா? ஹீல் பண்ணிடலாம் நம்ம. ஆமாய்யா கரெக்ட் தான். ஆனா திரும்ப இவ்வளவு தூரம் வரணும். இருக்கான்னு பாருங்க. கீழ கீழ போய் பண்ணிட்டே வந்துடலாங்க. கீழ கீழயா? கீழ போய் எடுத்து வந்துடலாம். கீழே போயிடலாமாங்க? ஆமாய்யா. சரி இருங்க. பொறுமையா போ. சவுண்ட் கேக்குது. இருங்க பரவாயில்ல பாத்துக்கலாம். சரியா? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா லைட் ஆஃப் ஆச்சுன்னா யாரும் இல்லைங்க. யாரும் இல்லையா? ஆமா. ஓ போங்க. எதுக்கு போடுறது? இதுக்கு இல்ல. அதுக்குள்ள போங்க. இந்த ரூம்குள்ள போங்க. உள்ள நீ போ. அந்த பைத்தியக்காரச்சி வரமாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வரமாட்டேன் நம்ப வேண்டியதுதான். ஏண்டா எல்லாரும் ஒவ்வொரு பைத்தியங்களா இருக்கீங்கடா. இது இதோ இங்க ஆமா இதுக்கா? ஆமா, பேட்டிஸ் கேட்டாங்க. கேட்டாங்க போய் முடிக்கலாமா என்ன? ஆமா. ஒரு ட்ராப் யூஸ் பண்ணி போய்க்கலாமா? டிராப்லாம் வேண்டாங்க. சரி ஆமா. ரிஸ்க். சவுண்ட் கேட்டுச்சுன்னா பாத்துக்கலாம். இல்லைன்னா பாத்து சீக்கிரம் வெயிடி. இப்பதான் உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்பா. ஆ ஓ வேலை செய்யுது. ஏன்டி இது நீ இப்படியே ஏற மாட்டியாடி நீ? என்ன மேலே ஏறலாமா? மேலே ஏறுங்க. மேலே ஏற்றிக்கோ. கட்சினாலும் பரவாயில்ல இது. ம் ஆயில் அதானே அதுக்கா? ஏய் டி இந்த ஆயில் தான் கஷ்டப்பட்டு இருந்தியா? எஸ்டோபி வைக்க வேண்டியதானே? என்ன அந்த மொட்டை மாட்டைங்கிட்ட சொன்னா ஒண்ணு குத்திட்டு போறாங்க வந்து. ஏங்க ஒரே நிமிஷம். ஏங்க, என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க பாருங்க. ரத்த கரை ஆயிடுச்சுங்க. ஆயில் கண்ணு இது பண்றது. ஓகே ஆயில் கரை வச்சிருக்கோம். ஓ சேவ் ஆயிடுச்சா? நீங்க என்ன என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா என்ன வச்சிருக்கோம்? ஆயில் கரை மட்டும் தான் மட்டும்தான் இருக்கு. இருக்கு. எங்க தெரியுமா உங்களுக்கு? ம். அங்க ஏதோ ரஸ்டி வந்துருச்சு அங்கதான் நினைக்கிறேன். ஓகே என்னது ஆப்ஜெக்ட். ஓடிடுவோம் வெளியிட கட்டு. அமைதியா பீக்கிட்டு போ. இருங்க கைஸ் யாராச்சும் இருக்காங்க எட்டி பார்த்துட்டு. யாரும் இது வரைக்கும் தாங்க தெரியுது. அதான் பிரச்சனை. போயிடலாமா? பாத்துக்கலாங்க. ம். யார் இருக்காங்க? இருக்காங்க. இருக்காங்கய்யா மேல இருக்காங்க. இங்கதான் லைட் எரியுது. அப்படியா? ஆமாய்யா நான் போயிட்டாங்க. சரி பாத்துக்கலாம். இருக்க பாக்கலாம். இல்ல திரும்பி கீழே வந்துக்கலாம் ஓடி. ம். யாரு மேலையா போன இப்போ? ஆமா பாத்து போ. மேலே போய் ஒரு சேவ் எடுத்துடலாமா இல்ல கீழே பண்ணிடலாமா? மேல பக்கத்து சேவ் இருந்துச்சு அங்கே எடுத்துரு.
2 வேற இருக்கா? அந்த கிழவன் போயிட்டான். ஆமா, கேனோட தொல்லை இல்ல இப்போ. லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா லைட் போட்டுட்டு தான் போறதானே? வேண்டாம் சும்மா இரு. இங்க அப்புறம் பாக்குறவங்க கிட்ட இருக்குமேங்க. காய்ஸ் இருங்க guys. பாக்குறவங்க கிட்ட. லைட் போட நமக்கு டேஞ்சர் தான், பட் உங்களுக்காக ஓகே ஓகே ஆஃப் பண்ணிக்கோ. லைட்டுக்கு எடுத்துட்டா நமக்கு லைட் தேவைப்படாது. இது வரைக்கும் ஃபிளாஷ் லைட் போட இவ்வளவு பயப்பட்டது இல்லை நாங்க. உட்கார் உட்கார். மேல வரமா தெரியும். அப்படி போ. எங்கிட்ட இருந்து வர இப்படி போயா. எட்டிப்பார் எட்டிப்பார். எங்க போனோம்? நேரா போங்க. நேரா போங்க. ஓடிடுமா? வேண்டாம் வேண்டாம். சொல்லுங்க, எங்க போனது இல்லையாங்க நீ? இன்சைடு இன்சைடு இன்சைடு. இங்கதான் இருக்கு. இங்க இல்ல. இது இதான் ஃபயர் பிளேஸ் நாங்க. அதான் இந்த செவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்காமாங்க. சரி அவளே போயிட்டாளா? பாடி. அது இந்த ஃபயர் பிளேஸ் ஒன்று இருக்குன்னாலே அவ. ஆமா ஆமா. இந்த கட்சினே பிரைட்னஸ் கம்மியா தான் இருக்கா இல்ல? பிரைட்னஸ் ஃபுல்லா தான் இருக்கு கைஸ். இருங்க, பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சே உங்களுக்கு அவ்வளவுதான் பிரைட்னஸ் வருது. இப்போ பிடிச்சிக்கிறோம் போ. ஓடிடும், உள்ள ஓடிடும். இவ்வளோ சேவ் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். கரெக்டாங்க. பாக்கலாம், இருங்க லைட் போட்டுக்கலாம். அப்பாடா, இங்க வந்துக்கலாம். இதான் வெளிய போறோம் இல்லையா? வெளியே 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 அது வெளியெல்லாம் போக மாட்டேன்ப்பா டேய். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துருக்கு கண்டுபிடிச்சு. என்னது ஒன்றும் இல்லை. வரமாட்டோம் நம்ம யாரீங்க. இங்க முதல்ல கதவே இல்லை வர்றதுக்கு. இருங்க guys, ஏதாவது இருந்துச்சுன்னா பாத்துட்டு போலாம். வெப்பன் இருக்கலாம் கிட்ட. பச்சர் லைஃபே இருக்கு. வந்தா பச்சை பச்சை அடிச்சு அனுப்பிச்சுட்டுலாம். அதனால ஃபீல் பண்ண தேவையில்ல. எங்க வரமாட்டேன்னு நினைச்சு ஒளியிருக்கலாம் இடம் இருக்கு. சரி கைஸ், சின்ன பசங்க தான் ஒளிவாங்க, நமக்கு தேவைப்படாது. ஏங்க சேவ் பண்ணுங்க. ரசிக்கிற வாய்ப்பே இல்லை. இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணிக்கலாம். ஹீல் பண்ணிட்டு அவ்வளோ அடி வாங்கியிருக்க நீ. கண்ணாடியே உடற அளவுக்கு. இருங்க, சேவ் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு? சேவ் மட்டும் தான் இருக்கு. திரும்ப என்ன காட்டுது? இருங்க, ஏதோ இருக்கு. கை மாதிரி காமிக்குது. என்னது? அடுத்து வழி இருக்கா பின்னாடி? என்னது? என்னாச்சு? என்னது நகர மாட்டேது? என்னமாச்சு? விட்டுருங்க விட்டுருங்க. அதாவது வீல்ல வந்து இதுக்குதான் இது வேணுமா? ஓகே சரி. ஃபிட்ட நல்லா தான் போச்சு. நான் கூட அந்த ஃபயர் பிளேஸ் நெருப்பூத்தி கொடுத்துவான்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிருக்கும். கரெக்டாங்க. ஆனா இந்த இடமே ரொம்ப கைஸ், இந்த இடமே எங்களுக்கே ஒண்ணும் தெரியல. கண்ணு இருட்டாதான் இருக்கு, ஜாமா தான் இருக்கு. நகத்து. இனிமேல் பயமே தேவையில்லை. தைரியமா போலாம். ஆனா இங்க ஒளி இருக்க இடம் இருக்கு. ஆமா, இங்க யாரும் வர முடியாது நம்புறேன். உட்காந்துக்கோ. என்னது? நிறுத்துங்க. செவத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்காமாங்க. இங்க இது வைத்துங்க. இருங்க. இந்த காட்டுங்க. கதை முதல் முறையா பக்கத்துல இருக்கிற முதல் முறையா நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டாச்சு யூஸ் பண்ணி போயிருக்கோம். என்னாச்சு? உடைச்சாச்சா? உடைஞ்சிருச்சு. போனாங்க. என்னது? இந்த டிஸ்ட்ராக்டபிள் ஆஃபிட். ஏங்க இந்த ரூம் ஒரு மாதிரி இருக்குங்க. அதான் நான் வீடு சின்ன வீடு நினைச்சேன், பார்த்தா பச்சூடா தான் இருக்கு. பெருசா தான் இருக்கு. இங்க சேவ் இல்லையாடா? அதான் அங்க கொடுத்தாங்க பத்தாதா? என்ன பண்ணோம்? பெட்ரூம் நல்லா தான் இருக்கு. என்ன செலஸ்டியோட அந்த பொண்ணோட பெட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா, ஏதோ சட்டர் இருந்தா பாத்துருங்க. பாத்துக்கோங்க இருக்கான்னு. லெட்டர் எங்க இருக்குன்னு கேட்சிருக்கேன். முடியும் இல்ல. பெண்ண மிஷினு எப்பவுமே எழுதி வச்சிருப்பாளே. பாருங்க, டேப்ல பாருங்க. டேப்ல இப்போதைக்கு இருக்கு, பாக்கலாம். சுத்தி பார்க்கலாம். அதான் மிஷினா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாரு, அதெல்லாம் சும்மா கக்கூஸ். நல்ல வேலை இங்க எதுவும் இல்லை. என்னடி ஒண்ணுமே இல்லையே. ரத்தமா இருக்கே. இதெல்லாம் திறந்து பாரு. கக்கூஸ்ல தான் ட்ராயர் திறக்கிற நீ தான்டா. கக்கூஸ் ஏதாவது பொருள் இருக்குங்க. ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க. வெளிப்போங்க, ரூம் மட்டும் வெளிப்போம். எங்க சவுண்ட்? இங்க ஏதாவது சவுண்ட் கேக்குது பாரு. அதான் உள்ளது இருக்கு. ஓகே. இதான் வரணும். ஓகே. வெளிச்சம் ரொம்ப பிரைட்னஸ் கம்மியா இருக்கு கைஸ். கேம் பிரைட்னஸ் ஏத்திக்கலாமா? இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இருங்க. என்னது? ஏன்னா பாக்குறவங்க பிரைட்னஸ் ரொம்ப டிம்மா இருக்குங்க. பாத்துக்கலாயா? கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நான் ஏன் திரும்ப வந்துட்டு. நான் அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றேங்கிறாங்க. நான் அவங்க திரும்பி பாக்கணும்னு நினைக்கிறேன்.
அதாவது கடைசியா நான் யாரு? ஏன் நான் ஜென்னிஃபர் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வந்து வெளிய கூட போறதுக்கு அனுமதி இல்ல எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து எங்க மேல பாக்ஸ்ல போட்டு விண்டோஸ்ல போட்டு அடைச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது எங்க அப்பா வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணல போல அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அவர் வந்து எங்களோட உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு மெமரைசேஷன் செக்ஷன் மாதிரி நடத்துனாங்களாமா அந்த ட்ரக்குக்காக. அதாவது கடைசியா ஒரே ஒரு டைம் வந்து நான் அவரோட இருந்திருக்கேன். எங்க அம்மா இல்லாம அப்படிங்கிறான். அது ரொம்ப இருட்டா இருக்கு. என்னால எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியல. நான் யாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. என்னோட எல்லா நினைவுகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறையுது அப்படிங்கிறா. ஏங்க எங்க அம்மா வந்து அதிசயமா பேசுறாங்க, சாப்பிடுறாங்க கஷ்டப்பட்டுதாங்கிறாங்க. என்ன மாரியே தான். அவங்களும் வந்து பெட்ரூம்லயே தூங்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நக்கலமாக்கணும். நான் வந்து அவங்களோட நைட் நேரம் தூங்குவேன். அவங்க வந்து என்னைய சும்மா பெட்ல மட்டும் கட்டி பிடிச்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்க அப்பா வந்து எங்கள லாக் பண்ணிடுவாங்க அந்த ரூம்ல. அவர் வெளிய வேண்டுறதும், அழுகுறதும் எங்களுக்கு அந்த செவுத்து மூலமா கேக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்களாமா. இது எல்லாமே அவங்களோட தப்பு தான். அதாவது அவங்க திரும்பி வந்திருக்க அதாவது அவ திரும்பி வந்திருக்க கூடாது நம்ம வீட்டுக்கு. ஆனா எனக்கு எப்படி அது தெரியும்? எங்க அம்மா வந்து என்ன இங்கருந்து வெளிய போற ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாங்க. அதாவது நான் ஒரு போர்டு காமிச்சேன் வார்ட்ரோப் கிட்ட அப்படின்னாங்க. அதனால ஏதோ அட்டிக் ஆக்சஸ் பண்ண முடியுமாமா. என்னடா ட்ரெயின் பைப்ல கீழ போயிருக்கலாம். நான் வந்து அம்மாவ கன்வின்ஸ் பண்ணி வர சொல்லிக்கலான்றாங்க. சார் ரொம்ப லேட் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன விட்டு போனேன்னு எனக்கு தெரியல. நானும் இந்த மெமரீஸும் ச்சே! நான் நனவு கூரணும். நான் எப்படியாச்சும் ரிமெம்பர் பண்ணணும். நான் நிச்சயமா பண்ணணும். நான் நம்ம ப்ராமிஸ் பண்ணேன் திரும்ப பார்ப்பேன்னு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த டாப் ஆஃப் தி வேர்ல்டு. ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஆஹா! கைஸ் என்னமோ நடக்க போகுது. அவங்க வராங்க. நாங்க இங்கேருந்து வெளிய போய் ஆகணும். நான் இந்த ரெக்கார்டர இங்க விட்டு போணும். அம்மா தயவு செஞ்சு என் கூட வாங்க. எந்திரிங்க. அம்மா வாங்க. ஏதோ அம்மா கூட்டிட்டு போறாங்க போல கைஸ். ஏதோ ஆகுது. என்னங்க ஆச்சு? ஏதோ அம்மாவோட தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனா இது மாரி ஆகுது. வந்துருச்சு. திரும்பி அந்த பாட்டு கேக்குதுங்க. அதானே! லைட் வந்துருச்சு. ஆஹா! அப்பா கைஸ் இப்பதான் நல்லா சகுனம். லைட்லாம் வருது. ம். பயப்படவே வேணாம். சரி ஓகே. என்னது மாத்து? மாத்துங்க. ஆஹா! மாத்தாவது ஏதாவது சொல்லிற போறாங்க விட்டுருங்க. ஆ அங்க பண்ணிட்டு சேவ் பண்ணி முடிச்சுக்கோங்க. எல்லாமே உன் தலையில தான் இருக்கு. அது திரும்பி பார்க்காத. பார்க்காத. திரும்பாத. இப்ப திரும்பிட்டு வேணாமாங்க? அப்படி திரும்பி பார்க்காம நடக்கணுமே இத பார்க்காம அடிக்கணும். அடச்சே! திரும்பாத. அட கடவுளே! இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. ஆஹா! திரும்பாதானே அப்பதான் திரும்பியாடி சுத்தி. எல்லா இடமும் பார்க்குறா நிறுத்து பாரு. நிறுத்து. திரும்பக்கூடாதுன்னு எல்லா இடத்தையும் பார்க்குறா. ஆ தயவு செஞ்சு. கண்ணோட அப்படி நிக்குமாமா. திடீர் திடீர்னு வருமா. டேய் என்னடா ஆச்சு? ஆஹா! என்னது? அவங்க அம்மாவா? பா வேற லெவல் என்ட்ரி மேடம் நீங்க. ஒரு பயத்த பயத்த வந்து இது விளக்கு. பண்ணு. வாங்க போங்க. எங்கங்க? ஏதாச்சும் இருக்கா? நீ பார்க்கறது உண்மை. என்னாச்சு? நீ பார்க்கறது உண்மையில நாங்க என்னாச்சு? போ போ. என்னாச்சு? யாரு? செத்துட்டுமா? ஏன்? ஓ! இந்த தடவ அவள பார்க்கக்கூடாது போலயா அத. நம்ம அத பார்க்கக்கூடாது. இங்க இருந்தா? ஸ்கிப் பண்ண முடியாதாங்க? எங்க இங்க இருந்து இப்ப என்ன திரும்பி ஆயில் போடணுமா அதுக்கு? ஆமா. இருங்க இப்போ இது பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாங்க அப்போ. என்னாச்சு? சீக்கிரம்டி. சீக்கிரம் தள்ளு. முக்கு தான் முடியலன்னு தெரியுதுல தள்ளு. இருங்க நம்ம டக்குன்னு பாத்துக்கலாம் போவோம். ஸ்பீட் ரன் பண்ற காய்ஸ் ஸ்பீட் பார்த்துக்கோங்க. ரன் ஸ்பீட் ரன் 10 செகண்ட் ஸ்பீட் ரன். அதான் இந்த இடத்த மட்டும் தாங்க. ம். போன பார்ட் நம்ம ஸ்பீட் ரன் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த கிளம்பிட்ட அடி அதிசயமா வாங்கியிருப்போம். செத்துருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி பாட்டுல அத்தனை அடி வச்சுருப்போங்க. ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன்னா நாங்க கண்ட்ரோல்ல தான் ஆடணும். ஏன்னா எங்களுக்கு சரி தெரியல அப்ப எப்படி ஆடணும்னு. கண்ட்ரோலர் எனக்கு சுத்தமா வரல. பட் மட்டும் தொரத்துன்னு ஒருத்தணும் அது விஷயம். பிடிச்சிடும். ஆனா போன பார்ட்ல நம்ம அவங்க எங்க
எங்கடா வர மாட்டேங்குது. போய் செவுத்துட்டுமா வந்துங்க. தள்ளி விடு. ஸ்பீடன் பண்ண முடியுதா கைஸ்? ஆக்சுவலி இந்த கேம் செமையா இருக்கு, கதை நல்லா இருக்கு. ஆக்சுவலி பார்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ், அந்த பார்ட் ஒன்ல இருந்து அந்த ஒரு பாதி கேம்ல சுறுசுறுப்பா வந்திருக்கும். அதுல இருந்து கேமே ஃபுல்லா இதா இருக்கு. கைஸ் இது முடிச்சுட்டு கன்ஃபார்ம் சேவ் பண்ணி ஆகணும். இது பாஸ் முடிச்சுட்டு பாஸ் பேட்டில் மாதிரியே இருக்கு. அப்புறம் வாட்டோ கட்சின் ஸ்கிப் பண்ண முடியுமா? பண்ணிடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இங்கதானே எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணணும். அவ்வளவுதான். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்பதாங்க தெரியும். வந்துருச்சு. வந்து புட் இட் டவுன் வந்துச்சு. எடுத்ததே போதும். கதை ஸ்கிப் பண்றது எப்படி? ஃபேன் ஓடுதா இல்ல? பின்னாடி அந்த இது ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த இல்ல ஆமா இப்போ கதை மட்டும் ஸ்கிப் இது, கதை ஸ்கிப் இது. ஸ்பேஸ் எம்டி பண்ணலாம். ஓ ஸ்பேஸ் கதை ஸ்கிப்பா? வந்து மூடு மூடு, நாங்க பாத்துக்கிறோம். இப்போ இப்போ பார்க்கக்கூடாதாம்மா. ஏய் அது அந்த மாத்த பார்க்கக்கூடாதுயா. ஓ மாத்து பார்க்க கூடாதா? ஆமா. எங்க போங்க. ஏதோ ஒண்ணு பயப்படுத்த அதை அடிச்சிருன்றான். ஏதோ ஒண்ணு பயப்படுத்த அதை அடிச்சிரு அப்படிங்கிறாங்க. அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்குங்க. அங்கதானுங்க. இருங்க இருங்க, குமிஞ்சு போவோம். எடுத்துக்கோ. அது ஒருத்தர். ஓகே. பின்னாடி போடுமா? ஆமா ஆமா. கண்ணாடி உடைக்கணும்னு நினைக்கிறேங்க. அது வந்து வண்டியில இருக்கிறத உட அப்படிங்கிறாங்க. அவளை மட்டும் பார்க்காது. திரும்பிடு. ஏங்க கண்ணாடி யூஸ் பண்ணுங்க. எங்க ஐட்டம் எடுத்துல போ. எப்படி யூஸ் பண்றது? வருது. ஓ எல்லாத்தையும் உடைக்கணும். உடச்சாச்சு ஒண்ணு. அடுத்து சாவு சாலா. நீ பாக்குறது உண்மை இல்ல. ஈஸியா பார்க்காம இருந்தா போதும். எங்க இருக்கு? வேற மேல மேல. அங்க கயிறு தான் இருக்குங்க. எங்க எங்க வேற எங்க இருக்கு? எடுக்கணுங்க. பொருள் எடுக்கணும். இருங்க பாத்துக்கங்க, அதை எடுத்துக்கலாங்க. ஈஸி தான். கவலைப்படாதீங்க. ஒன்னு எடுத்துக்கோ. அன்லிமிட்டட் அது. ஓகே. ஆஹா அன்லிமிட்டட்னா என்னது? போட்டு உடைக்க வேண்டியதான். சாவு சாலா. அடுத்தது எங்க? சாலா சாவுடா. முடிச்சு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இன்னும் எங்க இருக்கு? இருக்கு. இதான் மேல. அங்க இருக்கா? அப்புறம் நமக்கு நேரம் ஒன்று இருக்கு போல. இருங்க இங்கே ஒன்று இருக்கு. பக்கத்துல இருக்க எல்லா கரண்டையும் உடைக்கணுமா? ஆமா ஆமா. பின்னாடி இருக்கு. எடுத்து வச்சுக்கலாம். அப்படி வருது. திரும்ப எங்க இங்க ஒன்று இருக்கு பாரு. ஈஸி தான் கைஸ் இது. ஆக்சுவலி அது பார்க்க எது பயப்படுது அதை நீ அழி அப்படிங்கிறாங்க. வேற எங்க இருக்கு? அங்க வருது. அடிச்சாச்சு. பாத்ரூம்ல இல்ல. பாத்ரூம் இல்லங்க. அப்ப அவ்வளவுதான், இங்க எதுவுமே இல்லைங்க. வேற எங்க இருக்கான்னு பாருங்க. சேரடி போதடி. ஏய் கத்துனது போதும். இது ஒன்று இருக்கா? இல்ல இங்க இல்லங்க. அது எடியா? இங்க இருக்கு. அங்க இருக்கு. இங்க அவ்வளவுதான், போயிடுச்சு. அப்படியா? பாக்காதியா? இல்ல இருக்கு. அப்ப எங்க இருக்கணும்? கதவை. அதுக்குள்ள போகுது. அந்த பீரோக்குள்ள போகுது. வேற வழி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாத்திரை நம்ம சேர்ந்து வழி நடத்துது, அப்புறம் ஹெல்ப்பும் பண்ணுதுங்க. இது வித்தியாசமா பண்ணுதுங்க. ஆமாங்க. அப்படி தோணல எனக்கு. என்னது? ஆஹா என்ன இருக்கு பாது. திடீர்னு பயன்படுத்தும். வழியே வச்சிருக்காயா? எத்தனை இடம் வச்சிருக்க சீக்கிரட்டா? பச்சு வீடு தான். நல்லா மேசுக்கு நல்லா வீடு கட்டிட்டாங்க. பாத்துமா வந்துடாத. வீட்டுக்கு வெளியே வந்துருச்சு என்ன? போதும், எட்டி பார்த்தது போதும். ஓடு. சாரி கைஸ், வாய் சகன சரில. ஐயோ என்னையா அது? அடுத்த பகுதி டிரைனேஜ்குள்ள இருந்து அப்படின்னு போட்டுருவான். செப்பாடா. இல்லங்க பா, இப்பதான் குளிச்சிருக்க போல.
ஆ? மூஞ்சி கழிக்கோ ஃபீல் ஆயிக்கோ. எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. நான் எந்த நகரத்துலடா இருக்கேன்? தண்ணியில தப்பிச்சிடலாம் அங்கேயே செத்துருப்பேன். எங்க இந்த இடம் கொஞ்சம் நல்லா கிராஃபிக்ஸ் இருக்கீங்க. ம். சரி போலாம். ஏமா சேவ் ஆயிடுச்சா? யாரை கேட்டு நீ ஜெனி லைட் ஆஃப் ஆயிருக்கா? கரெக்டா நம்ம பரவாயில்ல அடிச்சிட்டோம் பாத்தீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியல. நினைச்சு கூட பாக்குறேன் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. என்னது? ஆஹா சவுண்ட் கேக்குது. ஓட முடியாதா? இந்த நேரத்துல யாரும் வருவானா என்ன? ஓட முடியலங்க. ஐயோ எங்க இருந்து மேல ரெட் லைட் அடிச்சிட்டா போலயா? எங்க இருந்து வந்ததையே தனிக்கு விழுந்தது தானே. சரி போலாம். இங்க லைட்ட போடியா? ஓ அங்க கீழே ஒரு பட்டன் காமிச்சிச்சுங்க. இருங்க நான் பார்க்கவே இல்லை அது. சொன்னேன் இல்லையா? இங்க காமிச்சிச்சுங்க. நீங்க பார்த்து இங்க சொல்லுங்க. இங்க இங்க நடு கரெக்ட் நடுவில் கேட்டுருவோம். சொல்லுங்க. ஓடுற சவுண்ட் கேட்குது. அதான் கத்திக்கு சொல்லிச்சு. கேட்டு சொல்லுங்க. ஏய் சப்டைட்டில்ஸ் போடுறடி. அம்து பா சப்டைட்டில்ஸ் போடு சாலா. என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்து பா கைஸ் அவங்க மவுஸ் பட்டன் சொல்லுவாங்க லெஃப்ட் ரைட் அதை ஃபாலோ பண்ணு. என்னது ஆச்சு? அமுத்துன. ஓ அந்த இது நான் போக முடியாது. போங்க பொறுமை வந்துடும். ஓ கரெக்டா வாடி. அம்து ஏய் என்ன ஏன்டி பின்னாடி பாரு சைடே போலாம்ல. முன்னாடியே போலாம் அதெல்லாம் இல்ல. நான் அம்து ஏங்க இது கொஞ்சம் டக்குன்னு இருக்குன்னு தான் கைஸ் இருக்கு. ஒண்ணு தப்பா அமுத்துறோம்னா திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து. இந்த இடத்துல விட முடியாது. இந்த இடத்துல விட்டுனா அவ்வளவுதான். கன்ஃபார்ம் விக்டரி. கரெக்டாங்க. அடியில இருந்து இருக்கலாம் மேல. கீழே வந்தா சொல்லுங்க. சேவ் ஆயிடுச்சு. உங்க கரெக்டா தான் போயா? கரெக்டா தான் போறேன். பாத்துப்போம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. திரும்ப விடுவானே. ஏன்னா சொல்லுங்க வாய்ப்பே இல்ல. அமுத்து ஒரு செகண்ட் டிலே வேணாலும் அவ்வளவுதான். உயிரே போயிடும். அமுத்து சிஸ்டர் ஒரு டைம் வந்து பயப்படுவேன். சும்மா வந்துட்டு இருந்தீங்கன்னா பயம் போயிரும் பாத்துக்கோ. அவன் கிழவன் கூட எத்தனை வாட்டி சொருகிட்டு இருப்ப? வீடு தானே டேமேஜ் ஆகுது. அந்த கிழவ வாயில சொருகு. அமுத்து சொல்லுங்க நீங்க. ஓகே நான் முன்னாடி பார்க்கணும் அதுவும் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம். சைடு இதுக்குள்ள சொருகிட்டு இருக்காத. எவைடு கூட பண்ண முடியாது. அங்க ஏதோ காமிக்கிறீங்க டாட்டு பாருங்க. வந்தாச்சு கைஸ். வந்துட்டோம். முடிஞ்ச இப்ப சொருக சொல்லு வாயில. அமுத்து என்னது? ஓ மேல ஏற மாதிரி வாழ்வா ஃபுல்லு என்னன்னு பாக்கணுங்க. மேல ஏறும். வந்துட்டாங்க எப்படியோ. சும்மா சொல்லிட்டு பயப்பட மாட்டேன் பாத்துக்கோ. பார் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு. ஜஸ்ட் மிஸ். இந்த கிழவன் தரத்தும் போது கூட ஈரமாகலங்க. சிஸ்டர் சகோதரி இப்ப கண்டுபிடிச்சிருவாள் ஈரமாக்க ஃபுட் ஸ்டெப் கேக்குமா? இல்ல ஃபுட் ஸ்டெப் ஈரமா இருக்குல்ல. இங்கதான் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருவல. பட்டக்கு கேட்கும். என்னது? ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் ரோசஸ் 1929 முதல் பரிசு யாருக்கு இருக்கு? என்னோட அன்பான கணவனுக்கு. நம்மளோட ஜென்னிஃபர் வெல்டன் வந்து நம்மளோட இந்த கண்ணோட ஒளியாமா. சரி வந்து உங்களுக்கு ஒரு திறமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அவளா கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அதாவது கொஞ்சம் இதா இருக்குங்கிறா. இது வந்து ஒரே பர்சனுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரே ஒருத்தங்கிறாங்க ஜென்னிஃபர். இந்த ஒரே ஜென்னிஃபர் அப்ப கேஸ்ட் ஒண்ணுங்கிறாங்க. அப்ப ஜென்னிஃபர் முன்னாடி இருந்து இருக்காளா? ஆமா. அப்படின்னா பொண்ணு இல்லையா? என்னது மூஞ்சி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1929 தானே போட்டுச்சு டேட்டு. பாரியா வெயிட் பண்ணியா? என்ன நம்மள மாத்தி ஜென்னிஃபர் நினைக்கிறது நம்ம இல்ல. சொன்னால என்னோட இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னால ஜெனிஃபரே சொன்னால. ஆமா ஏய் அப்பலே தானடி சொன்னா பாக்காதன்ட்டு. தெரிஞ்சு நீ ஏன்டி சாகுற? அவதான் எனக்கு தெரிஞ்ச பைத்தியாரி. ஜெனிஃபரா திரும்பி பாக்குறான் பாருங்க. இந்த இடத்துல ஏன்டா வச்சிருக்கீங்க பொருள் போட்டோலாம்? அதுவும் இந்த சாக்கடைக்குள்ள. இல்லங்க தண்ணி ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. அதான்டா. என்னது? இப்போ ஜெனிஃபரோட பொருள் பொம்மை ஏதாவது இருந்துச்சுல. போடு. என்னாச்சு? இதோட கீழே போட்டா பேக் சவுண்ட் கேட்டுரும். கத்தி வச்சிருக்கையா? இங்க நம்ம பொருள் இருக்கா எனக்கு கூட தெரியலங்க. பொருளா இருக்குயா நம்பு. என்னது? டிஸ்ட்ராக்டபிள் ஐட்டம்ஸ். என்னது? ஜெனிஃபர் ரிச்சர்ட் ஃபில்டனா? அப்படின்னா அதாவது 2 பர்சனாலிட்டி இருக்குறாங்க. அதாவது ஒண்ணே ஒண்ணு வந்து அவங்க
அவங்க அப்பா செத்தனால இப்படி ஏறிச்சு. அப்படின்னா அவன் சொன்னதெல்லாம் 2 ஜெனிஃபரா? பர்சனாலிட்டி இருக்காங்க. Hormones and testosterone. ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப ஓவர் டோஸ் பண்ணுது. Once or twice refused to go through exams. This is why he wouldn't go further through exams. இதனால தான் அவன் வந்து எக்ஸாம்ல அதனால தான் இன்னும் எக்ஸாம்ல போக மாட்டேங்கிறாங்க. Now I understand why he was obsessed with his growing daughter. இப்ப And ஏன் why he புரிஞ்சு அவன் பொண்ண started பிடிச்சிருக்கு. calling her Jennifer. இப்ப புரிஞ்சு அவள ஜென்னிஃபர்னு கூப்பிடுறான்ட்டு. Everything his father never wanted him to be. சைக்கோ ஆயிட்டாயா? எங்க அ ஆ நல்லாவே இல்ல. இப்ப ஆனா என்னமோ அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாரி இதாகும்னு நினைக்கிறாங்க அவன். அவாய்ட் மீட்டிங் ஜெனிஃபர் ஃபெல்டன். எடுத்துக்கோ. கத்தி ஒண்ணுதான்யா இருக்கு. அங்க இப்படி போங்க. இங்க இந்த சொல்லில போங்க. போலாம் ஸ்ட்ரைட்டா போங்க. ஓடலாம். வருமா? எனக்கு ரொம்ப ஜெனிஃபர் இங்க மீட் ஆமா பண்ணணும். எனக்கு அவ கத்தி எடுத்துட்டு வந்தாளே ம். கன்ஃபார்ம் வருவா. வந்துட்டான். நெய்து கண்ணா? ஆமாங்க நெயில் கனுங்க. வெச்சானா அவ்வளவுதான். ஸ்டன் பண்ணிட்டு ஓடலாம்ல. அதுக்கு என்ன வச்சிருக்கான்? இன்ஃபினிட்டுங்க அது. ஓடணும். இல்ல இன்ஃபினிட் தான். ஓடு. சுத்த முடியாதா? சுத்த முடியாது. வருவா. வாடி. வா. வா சைடுல இருந்து வர போறோம். ஏன்டி வர வாடி. மாட்டே? ஏன்டி வர மாட்டே? எங்க கொஞ்சம் கஷ்டங்க இது. வருவா இல்லையங்க அவ. ஜெனிஃபர் அப்படியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா. இப்ப என்ன அவ தான் சொன்னாளே என்னோட பொருட்கள் பார்க்காதன்ட்டு. இப்படி ஆச்சு? மேடம் இங்க இருக்க மேடம். ஆஹா போடு. போ. எப்படி போக முடியுமாங்க? வந்துட்டோம். ஓடி சாலா அவனுக்குலாம் பயந்துட்டு இருக்க முடியுமா? உங்க அப்பனுக்கே பயப்படல. ஆக்சுவலி பயப்படலன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு. ஆனா என் உடம்புல 2 பேர் இருக்காங்க. ஓஹோ துரத்துறாளே எப்படி பாருது? எப்படி கண்டுபிடிக்க? எப்படி வெடிக்கும்? எங்க இது பாருங்க, சைடுல பாருங்க. சைடுல எங்க காட்டுது புள்ளி? எடுத்துக்கோ. உங்க கிட்ட இப்போ பசில் மாதிரிங்க. பாத்துட்டா. டீ சாவுடி. இங்க வழியில நான் வந்து வாழ்வு திருப்பிடுறேன். இப்போ நான் ஓடணும். போங்க. ஓடு. திருப்பு. ரெண்டு இருக்கு பாக்கணுங்க. ஆக்சுவலி காய்ஸ் நான் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். போதியா வந்து அடிச்சிட போறான் அவன். ஓடு. ஸ்டீம் இருக்கு. அது காத்துலயே போக முடியாது நம்மளால. தப்பு எஃப். எங்க இப்ப எங்க போறது? வழி தெரியல. அதாயா எனக்கும் தெரியல. இந்த இடம் கொஞ்சம் பேஸ் மாதிரி இருக்கு. ரெண்டு முடிச்சா பேசலாமா? ஒண்ணு ஆக்சுவலி காய்ஸ் ஒண்ணு எனக்கு இது வரைக்கும் பார்த்திருக்கேன் நானு. ஒண்ணு இருக்கு. போடி நீ வேற அடிச்சிருக்கி. ஆஹா ஓடு காய்ஸ். இந்த இடம் முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய சும்மா முடிஞ்சு. நேரம் போ. நேரம் திரும்ப. வழியே இல்லைங்க. எஃப் தான். எனர்ஜி இல்ல. எங்க எனர்ஜி இல்லைங்க. அடிச்சே கொண்டாயா? நான் சொன்னேன்லங்க. என்னையா பண்றது? எங்க சேவசன் கூட தெரியல. இந்த இடத்துல தான் ஆக்சன் தெரிஞ்சு. ஓகே போலாம். இருங்க. இப்போ நம்ம 2 இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் கைஸ். எத்தனை ஐட்டம் இருக்குன்னு மட்டும் பாத்துக்கிறேன். 2 2 தாங்க இருக்கு. எடுத்துக்கோ. போ. எடு. போனாங்க. எடுத்தாச்சா? இருங்க. 3 இருக்கான்னு பாத்துக்கலாங்க. இருக்கியா? பார்க்கணும் டைம் இல்ல. ஏங்க நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. இருங்க போலாம். ஆமா கைஸ் அப்படியே முன்னாடி மூஞ்சில அடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஆமா இந்த அளவுக்கு தான் திக்கு இல்ல இவளுக்கு. ஏடா இங்கேயே இத்தனை பாட்டில் இருக்கு. அங்க மட்டும் தான் போய் நொட்டி அடி. போங்க. சைடுல இல்ல. இல்லையா? காணோம். எங்கடி காணோம்? பக் ஆயிட்டாலும் ஒண்ணும். போங்க. நல்லதான் போங்க. திருப்பி வாழ் திருப்பிடலாம். போங்க. வழியா போயிட்டு அவளே காணோம். பக்கத்துல ஒன்று இருந்துச்சுல. ஆமா இங்க ஒன்று இருந்துச்சு. வச்சுட்டு போக முடியுமான்னு பாருங்க. இப்போ திருப்பினால இல்லங்க வர முடியல. ஆக்சுவலி அவளை காணோம். நமக்கு அந்த வழியா நம்ம வெளியே போனோம். ஆக்சுவலி நம்ம அது லைட்டுங்க. பார்த்து இங்க போயிருவாங்க. ஆமா சாவடி.
போ போ அப்படியே அப்படியே ஓடி திருப்பி ஓடியோ. ஓட முடியலங்க. லாக் ஆயிட்டாங்க இவ. ஐயோ ஃபினிஷராவது போடுறீ எனக்கு. எஃப்எம்துங்க அடுத்தது. ஏங்க ஓட முடியலங்க. ரீலோட் பண்ணி அவ்வளோ அடிக்கிறது தெரியுமா? எப்படி வருது? தெரியல எனக்கு. ரீசார்ட் பண்ண செக் பாயிண்ட் இல்லையே. சரி கொல்லுடி எங்களை. என்னடா ஸோ ஏன் இந்த மாதிரி பக்கு பண்றதா எனக்கு எப்படி பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. விஷயம் தான். அடி. என்னங்க பண்றது? என்னடி பண்ற? கொல்லவா சரி. என்னங்க பண்றது? பண்ணுங்க வேற செட்டிங்ஸ் வழியில அவ்வளவுதான். மெயின் பண்ணுவா. ஆமா ஆயிடுச்சுங்க. சரி ட்ரை பண்ணுங்க. கைஸ் இருங்க கைஸ். சேவ் ஆகலைன்னா அப்புறம் அவ்வளோ முடிஞ்சு. திரும்ப ரெடி பண்ணுவோம். வா. சே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ம். இங்க தண்ணியில இருந்து தண்ணி இருந்துச்சு. பாஸ் பரவாயில்ல பண்ணிக்கலாமா? பரவாயில்ல. பாஸ் பண்ணிக்கலாங்க. அங்க போயிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லங்க போயிரு. சரி இருங்க கைஸ். போயிடலாமாங்க? இருங்க கைஸ் நாங்க அங்க வந்து கவர் பண்றோம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ம் இருங்க கைஸ் வந்தாச்சு. பரவாயில்ல அங்க இதுல வந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஏன்னா கஷ்டம். இது என்னடா? இங்க ஒரு வழி போகுது. சூப்பா கஷ்டமா இருக்கு guys இது. கஷ்டமா மீன்ஸ் மேஸ் மாதிரி இருக்கு. அந்த இடம் மட்டும் கிளிச் ஆகாம இருந்தா அங்க ஓடிக்கலாம். நம்மளுக்கு நேரம் கரெக்டாக ஒரு நிமிஷம் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒண்ணு இல்லை கைஸ். ஒரு நிமிஷம் வாங்க ஆரம்பிக்கலாம். டக்கு டக்குன்னு முடிக்கணும் நீ. ஆக்சுவலி நாங்கள் வீடியோ பண்ணுறது வீட்டில் அந்த அளவுக்கு தெரியாது கைஸ். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க ஒன்று இருக்கு. ஒன்று அங்கே ஒன்று அங்கேயும் இன்னொன்று பார்த்தது மட்டும் இருக்கு. அது மட்டும் முடிச்சுட்டா முடிஞ்சு கைஸ். இது மட்டும் முடிச்சு ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா வீட்டை நிறுத்த சொல்றாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது அப்புறம்? இருங்க இருங்க. வா வா வா. வா 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 வா. வாங்க வாங்க ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம பக்கம் கிட்டத்தட்ட. ஓ வழிங்க. அவ்வளோதான் 3 வால்வு திருப்பியாச்சு. ஓடு ஓடு ஓடு. எங்க போறதே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் நம்ம. வந்ததுக்கு வந்துட்டு வேணுமோ? நீ கத்தாரடி எரிச்சலாகுது காதுக்கு. வாங்க வாங்க நம்ம டக்கர் முடிப்போம். இப்ப நம்ம சீக்கிரம் முடிக்க கட்டாயத்து வேண்டியதுல இருக்கு. நம்ம பார்க்கலாம். இது முடிச்சிட்டோம்னா ஒரு சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வேற வழியே இல்லை. அடுத்தது தான் பண்ண முடியும். அடுத்ததுல தான் கண்டினியூ பண்ணும். ஏன்னா இங்க போகுதுங்கிறாங்க இதுக்கே. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இதுக்குள்ள வந்தாச்சு நம்ம. வாங்க ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம். எத்தனை டோர் வச்சிருக்கீங்க? இது மேல வரமாட்டா கைஸ். ஜென்னிஃபர் ஆகுது. இதாவது சேவ் பண்றது எப்படி? இருங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ லாக் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீ இப்போ பிரச்சனை வராது.
நம்மளுக்கு அந்த 2 பேர் தான். ரெட் அண்ட் ஒருத்தன் சொட்டை. வேணுமா? எதுவுமே இல்லையே என்கிட்ட. ஆ. சரிக்குமா அவன் கத்திட்டு இருக்கா. ஐ ஹேவ் பிக்ட் அப் லாண்ட்ரி ரூம் கீ. ஓகே கீ கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ஓ! என்னது? கொன்னுட்டாளா? எப்படி? சேவ் ஆயிடுச்சு இங்க இருந்து. இருங்க இது மட்டும் அவளை மட்டும் முடிச்சு விட்டுலாம் டக்குன்ட்டு. லேட் பண்ண வேண்டாம். இருங்க இருங்க. ஓ அங்கதான் வர மாதிரி தான் சத்தியமா நம்ம இது பண்ணிருப்போம். எங்க இருக்கு? இருங்க இருங்க இருங்க. கிளிக் ஆனா தான் இதாகுமா? போய் அங்க சாவி எடுக்கணுமா? டக்குனு 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 எடு. உடச்சிட்டா உடச்சிட்டா உடச்சிட்டா. டக்குனு ஓப்பன் டக்குனு ஓப்பன் பண்ணு. அவ்வளவுதான் guys வந்தாச்சு. லாக் பண்ணிடுவோமா என்ன? அவ்வளவுதான் நீ வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓ இந்த இடத்துக்கு வந்தாச்சு guys நம்ம. இது என்ன இடம்? இங்க போய் ஒரு டக்குனு ஒரு சேவ் மட்டும் பண்ணிடலாம். சூப்பா வேற பாத்துக்காளா? ஒளி 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 பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ஓடு ஓடு போடி போடி நான் சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன்டி. ஆ பாடா போயிட்டா போயிட்டா. ஓடு 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 ஓடு. ஃபுட்ஸை பிரிங்க போட்டு போட்டோம். நல்லா போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். அது கொஞ்சம் ஒர்க்கா போயிருக்காங்க வந்துருவாரு. அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம் அதை. சேவ் பண்ணி தானே. ஃபர்ஸ்ட் போய் ஒரு சேவ் பண்ணிக்கலாம். வெளியதான் இருக்கா? எனக்கு ஒரு சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓ அடியே வாங்கலையாமோ? ஓகே ஓகே கைஸ் வெளியே வந்துடலாம். இருங்க. ஓகே கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐக்கான் கிளிக் அமுத்தி ஆறாம் தான் அங்க போர்டிஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குன்னு தெரியும், தமிழ்ல கேம்ஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஸோ உங்க ஆதரவு எனக்கு தேவைப்படுது கைஸ். ஓகே கைஸ் அடுத்த வீடியோ தான் இதோட எண்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி தெரியல கரெக்டா தெரியல பார்க்கலாம். ஓகே கைஸ் பாய் கைஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.